ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாய் துர்நாற்றத்தை போக்குவதை பற்றிய குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பற்கள் சரியாக அமையாவிட்டால் வாய் துர்நாற்றம் வரும். பட்டினியாக இருக்கும் போதும் சிலருக்கு வாய் துர்நாற்றம் ஏற்படும். உடைந்த பற்கள், ஈறு நோய், பற்களின் இடுக்குகளில் இருக்கும் உணவு துணுக்குகள் ஆகியவற்றையும் வாய் நாற்றத்திற்கு காரணமாகும். நமது உமிழ்நீரில் வாழும் கிருமிகள் காரணமாக வாய் துர்நாற்றம் ஏற்படுகிறது. சைனசைடிஸ், டான்சிலைட்ஸ், கியாஸ்டிக் அல்சர் போன்ற நோய்களின் காரணமாகவும் வாய் துர்நாற்றம் ஏற்படும். வாய் நாற்றம் இருப்பதாக உணர்ந்தால் லேசான சுடுநீரில் சிறிதளவு உப்பு போட்டு வாய் கொப்பளிப்பது சிறந்தது. வாய் நாற்றம் ஏற்பட்டால் முதலில் எதனால் ஏற்பட்டது என்று கண்டறிந்து அதற்கான சிகிச்சை அளிக்க வேண்டும். மாங்காய், கரும்பு, அன்னாச்சி பழம், ஆரஞ்சு பழம் போன்றவற்றை பற்களுக்கு வலுவூட்டும் உணவு வகைகளாகும். இவற்றை பற்களால் கடித்து சாப்பிடுவது நல்லது. வாய் நாற்றம் இல்லாமல் தடுப்பதற்கு சாப்பிட்ட பிறகு பல் துலக்காவிட்டாலும் வாயை நன்றாக கழுவி கொப்பளிப்பையாவது அவசியமாக செய்ய வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.